இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த கேரக்டர் ஆஃப் காடை பார்க்குறப்ப கடவுள் எப்படிப்பட்டவரா? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுறப்ப, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறப்ப கடவுளுடைய குணாதிசயத்தை கொண்டவனாக இருக்கணும். இதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பண்பை பழைய ஏற்பாட்டில் மோசே இடத்துல பார்க்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் பார்க்கும் பொழுது, எத்தியோப்பியா தேச ஸ்திரியை கல்யாணம் பண்ண விஷயத்தில் இந்த ஆரோனும் மிரியாமும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன மோசைட்ட மட்டுமா பேசினார், எங்களை கொண்டு பேசினார் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் சொல்லி சொல்கிறார். மோசைக்கு எதிராக அண்ணனும் அக்காலும் பேசுகிறாங்க. அப்போ அங்கே கர்த்தர் மோசையுடைய குணாதிசயத்தை சொல்கிறார். அப்போ மோசை என்ன செய்கிறான்னா, தனது சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபம் பண்ணுறான்னு பார்க்குறோம். எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் பாருங்கள். ஏன்னா அந்த கடவுளுடைய அந்த நெருக்கமான உறவு இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், அந்த கடவுளுடைய குணாதிசயம் வரும். அவன் தப்பாக பேசுகிறான், இவன் என்ன சொல்கிறான், அவன் தப்பாக பேசணுனுக்காக இவன் ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாரு, அவன் சாந்த குணம் உள்ளவங்கிறாரு. ஆண்டவர் அவங்க மேலே கோவப்படுறாரு. அடுத்தது ஆனால் மோசே அவங்களுக்காக ஜெபிக்கிறான். இது வந்து வாழ்க்கையில் ரொம்ப இயற்கையான இந்த குடும்ப வாழ்க்கையிலலாம் ரொம்ப இன்றியமையாத கணவன், ரொம்ப சிறப்பாக கணவன் மனைவிக்கு இடையேயான வாழ்க்கை, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் அந்த சாந்தங்கிறது தாழ்மைங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சாந்த குணம் உள்ளவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னால், சண்டை போட மாட்டான். ஒருத்தன் சண்டை போட்டான்னா திரும்பி சண்டை போட மாட்டான். அவனை எதிர்த்து குறை சொல்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். அவனை எதிர்த்து குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டான். கோவப்பட மாட்டான். பழி வாங்க மாட்டான். தான் செயலை நியாயப்படுத்த மாட்டான். அவன் அநியாயமாக நடத்தின காரியங்களை பிறரிடத்தில் குற்றமாக சொல்ல மாட்டான். அதனால கவனிச்சிங்க, ஒரு மனைவியே வந்து கணவனை தப்பாக பேசிட்டா கணவன் பொறுமையாக இருந்து அதை கொண்டு போய் அவங்க அப்பாட்டையோ அவங்க அம்மாட்டையெல்லாம் சொல்ல மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுக்குவான். இந்த கேரக்டர்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தெரிந்து போயிடும். குடும்பத்தில் அது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாமனார் மாமியார் சண்டை, அந்த சண்டை வந்து ரொம்ப எப்பொழுதுமே இருக்குது. கல்யாணம் மக வந்து அப்பா அம்மாட்ட சொல்கிறது, பையன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறது, அவங்க 2 பேரும் சேர்ந்து பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்கிறது, அது சண்டை பெருசாகிட்டே தான் இருக்கும். நம்மளுக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையே நடக்குதுன்னா, நீங்கள் 2 பேருமே பேசி அதை தீர்த்து முடிச்சிருங்க. அதை வெளியே கொண்டு போகாதீங்க, இன்னொருத்தட்ட சொல்லாதீங்க. அது அசிங்கம். அது கிறிஸ்டியன் ஆட்டிடியூட் கிடையாது. நம்ம 2 பேருக்குள்ள விஷயம் நம்ம 4 செவத்துக்குள்ளேயே முடிச்சிடணும். அது கர்த்தருக்கும் நம்ம 3 பேருக்குள்ள தான் தெரியும், கடவுளுக்கு தெரியணும், நம்ம 2 பேருக்குள்ள தெரியணும். நம்ம சமாதானம் பிறரிடத்துல சொன்னீங்கன்னா அதை பெருசுப்படுத்திடுவாங்க, பூதாகாரப்படுத்திடுவாங்க, வார்த்தைகளை புரிஞ்சிக்காம கூடுதலாக சொல்லி விட்டுருவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பிரச்சனையை கொண்டு வந்து குடும்பத்தை பிரிக்கக்கூடிய காரியங்கள், உறவுகளை பிரிக்கக்கூடிய காரியங்கள். அந்த ஒரு மெய்யான தாழ்மையும் சாந்தமும் உள்ள மனுஷன் வந்து இன்னொருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட புறங்கூறவே மாட்டான். புறங்கூறுதல் தானே அன்றைக்கி பயங்கர பிரச்சனை. புறங்கூறுதல் வந்து வார்த்தையில் எக்ஸாசரேஷன் இருந்து போயிடும், வார்த்தையை கூட்டி சொல்லிடுவோம். அவங்க சொன்ன உணர்வின் அடிப்படையில் நம்மளால் திருப்பி சொல்ல முடியாது. இதெல்லாம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சாந்தமாக இருப்பான், தாழ்மையாக இருப்பான். அவன் என்ன தெரியுமா செய்வான், அவனை யாராவது எதுவும் சொன்னால், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அவர் மேலே என் காரியத்தை போட்டுக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் தன்னை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுவான். இதுதாங்க கிறிஸ்டியன் ஆட்டிடியூடு. ஆட்டிடியூட் என்ன? என்னை துன்பப்படுத்தினா நான் ஜெபம் பண்ணுறது தான். இந்த மோசே அக்காவும் அண்ணனும் வந்து தவறாக சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுறான். இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயும் இருக்கிறேன். அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிறிஸ்துவனிடத்தில் தான் இருக்குது. கிறிஸ்து இல்லாமலாம் தீர்வே கிடையாது. கிறிஸ்துவிட்ட வாங்க, அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நுகம் மெதுவாக இருக்கும், லகுவாக இருக்கும். அந்த புரிதல் தாங்க, அந்த புரிதல் வந்து கிறிஸ்துவை நீங்கள் பார்க்குறப்ப தான் அது நீங்கள் அந்த உச்சக்கட்டத்தை வந்து அவருடைய சிலுவை மரணத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழல், அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார். இதாவே இவர்களுக்கு இது என்னங்க, இது என்ன ஆட்டிடியூட், அது எப்படிங்க அது? ஆனால் நம்ம புரிஞ்சு அவரை பார்க்குறப்ப அந்த சிந்தனைகள் எனக்குள்ளே வளரணும், அதை நான் வளர்த்துக்கொள்ளணும். அப்போ தான் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன். அதுதான் இன்றைக்கி இல்லைங்க இந்த உலகத்தில். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கெலாம் காரணம் அதான்.
இயேசுவை அறிஞ்சு கொள்ளுங்க. இயேசு உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவரே மெய்யான இரட்சகர். அவர் இல்லாமல் மீட்பு கிடையாது. அவரிடத்துல வாங்க. அவரிடத்துல சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.